ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கான ஃபோர்த் ப்ரோமோ எங்க ஃபோர்த் ப்ரோமோல வந்து சேதனா வந்து ப்ரோக்ராம் நடக்கும் போதே வந்து அந்த சண்டை போடாரு. நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் வந்து ஒரு சண்டை ஆயிடுச்சுல, திடீர்னு வந்து ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணார் பார்வதிக்கும் மற்றும் வந்து கமுருதீன் நினைக்கிறேன். இவங்க சண்டைலாம் நடக்கும்போது அதே மாதிரி இப்பயும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஆரோராக்கும் எஃப்ஜேக்கும் சண்டை நடந்திருக்கு. ஆரோரா வந்து நீ தானே வந்து சொன்னன்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து என்னன்ற நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே தான் வீடியோ பல பேர் சேரும், அதான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை வந்து ஆரோரை வந்து சேதனை வந்து எழுப்பி பாதியில் இருக்க ஷூட்டு ஓகேங்களா, அவர் வந்து பிரேக் போயிட்டு வரல, அந்த டைமில் நடந்திருக்க சண்டை ஒருவேளை ஆரோரை எழுப்பி அந்த இது கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆதிரை பற்றி எதாவது கேட்டிருப்பாரு. அதனால வந்து எஃப்ஜே பயமாக கோவப்பட்டு ஆனால் சொல்கிறான்னா வந்து அவன் என்ன சொல்கிறான்னா வந்து ஆதிரை பற்றி எனக்கு எதோ 10 விஷயம் தெரியும், நான் சொன்னால் அவளோட கெரியரே காலி ஆகிடும்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி வந்து நம்ம எஃப்ஜே அவர்கள் வந்து ஆதிரை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சில நபர்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆதிரை பற்றி எனக்கு நிறைய விஷயம் தெரியும், அதெல்லாம் சொல்லக்கூடாது, சொன்னால் வந்து வேறு மாதிரி ஆகிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதில் வந்து ஒரு சில விஷயம் வந்து முத்தம் அதெல்லாம் என்கிட்ட கேட்டான மாதிரி சில விஷயத்த சொன்னார். ஓகேங்களா, எபிசோடில் நடந்துச்சு, நார்மலாக நடக்கும்போது அதை பற்றி தான் வந்து இப்போ பயங்கரமாக வந்து கத்தி பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சேதனை வராரு. சேதனை வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அரோரான்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த அரோரா வந்து ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு ரொம்ப எமோஷனலாக இருந்தாங்க. அவங்க தெரியல, திடீர்னு எமோஷனல் ஆகிடாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்கிறோம், எனக்கு 24 வயசு ஆகுது, என்ன வந்து ஏன் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க, நான் வந்து அப்படி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சேதனை அதனால் வந்து அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக அவங்கள்ட்ட தான் கேட்டிருக்காங்க. எஃப்ஜே பார்த்து கேட்குற, எஃப்ஜே எதுக்கு நீ வந்து ஆரோரா கத்துறீங்க, ஆரோரா என்கிட்ட என்ன பேசக்கூடாதுன்ட்டு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. அது அவங்களோட பர்சனல், இந்த வீட்டுக்குள்ளே வந்து யார் என்ன பேசணுன்ட்டு யாருமே சொல்லக்கூடாது. அவங்கவுங்க பர்சனல் என்ன வேணால் பேசலாம், அது அவங்களோட இதுதான். அவங்களுக்கு குட்டாக ப்ராஜெக்டாலாம் பேடாக ப்ராஜெக்ட் என்ன வேணால் நடக்கலாம். அந்த மாதிரி வந்து சேதனை வந்து வார்னிங் கொடுக்குற எஃப்ஜேக்கு.